Hi, hello viewers. This is Vijay Balaji's view. Okay, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டயல் கேஜ், அதாவது போர் டயல். எல்லோரும் உங்களுக்கு டயல்னால் உங்களுக்கு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். டயலுங்கிறது வேறு எதுவும் இல்லை, மைக்ரோ கேஜ், அதாவது ஸ்க்ரூ கேஜ் தெரியுமா உங்களுக்கு? ஸ்க்ரூ கேஜ்லேயே வந்து அவுட் சைடு டயாமீட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ கேஜை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அளப்போம். ஆனால் இப்போ நான் காட்ட போகிற எக்யூப்மெண்ட் வந்து இன்னர் டயா ஆஃப் த சிலிண்டர் ஒரு லைனர், அதாவது இன்ஜினுடைய ஹெட்டை வர சிலிண்டர் லைனர் எல்லாத்தையும் வந்து இன்சைடு அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை முடிவு வச்சு அளக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து 1 mm வந்து 100 டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 1 mm 100 மைக்ரோ மில்லிமீட்டரை வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைஸ் இன் மெக்கானிக்கல்ஸ். அதாவது மெக்கானிக்கல் வந்து அதிகப்படியான வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாம் அந்த ப்ராஜெக்டை கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்யவும் போகிறாங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் இதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானே அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நேரம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து டயல் கேஜ், ஓகேங்களா? இது வந்து டயல் கேஜ் சிலிண்டர், ஓகேங்களா? இந்த சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து இந்த டயல் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து டயல் கிரிப்பு. இது வந்து நம்ம, அதாவது கையை இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும், ஓகேங்களா? இங்கே பிடிச்சி தான் நம்ம இங்கெல்லாம் கையை யூஸ் பண்ணவே கூடாது, இதை வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து டயல் இண்டிகேட்டரு. இது வந்து ஆனுவல் டிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனுவல் ஆர் டிப், இன்டர்சேஞ்சபிள் ஆனுவல். ஆக்சுவலாக வந்து இது வந்து 50 mmலேருந்து 110 mm வரல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது 100, 110, 120 வரல நம்ம போட்டுப்போம். அதாவது அதுக்கான டயாமீட்டர் உள்ள அளவுகளை வந்து நம்ம இது மூலிமா அளக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஆனுவல் நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் நட் வந்து மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து கம்மியான அளவை அளக்கிறதுக்கு, ஈவன் 200க்கு மேலே போயிடுச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்க்குற சின்னதாக இருக்கிறமே வந்து வாஷர்ஸு. இப்போ இங்கே வந்து 15 இருக்குது. இப்போ எனக்கு வந்து 56, 57, 58, 59 உள்ள டயலில் நான் எப்படி அளக்கணும், அதாவது அதுக்கான போர் டயல் உள்ள சிலிண்டர் வந்து நான் எப்படி அளக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஷர்ஸை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுகளை வந்து நம்ம அளக்க முடியும். அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி வந்து இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த டயல் கேஜ் சிலிண்டர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தான் வந்து டயல் இண்டிகேட்டர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து அதுக்கான லாக் நட்டு, ஓகேங்களா? டயல் இண்டிகேட்டரை எடுத்து இந்த மேலே இங்கே இருக்க பார்த்தீங்களா ஒரு சின்ன ஹோல்ஸ், அதாவது சிலிண்டரில் உள்ள ஹோல்ஸ் வந்து இப்போ கரெக்டாக உள்ளோட்டு ஃபிக்ஸ் பண்ணுறணும். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் இது மூவ் ஆகிற டைமில் வந்து மீடியத்தில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நாப் நட்டை வந்து லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 mm, ஓகேங்களா? 50 mm மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அளக்கிறது எல்லாமே வந்து 50, 60, 65 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதுக்கான இங்கே நட்டு ஒன்று வரணும். ஆக்சுவலாக இது வந்து ஆனுவல், இது வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இதை. அதாவது இன்டர்சேஞ்சபிள் ஆனுவலுங்கிறது வந்து இது. வெறும் மூவபிள் ஆனுவலுங்கிறது, இது பேர் வந்து ஆனுவல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ உள்ளே நம்ம என்டர் பண்ணும்போது வந்து இதை புஷ் பண்ணி, அதாவது புல் அவுட் பண்ணி தான் நம்ம உள்ளே அனுப்பணும். அப்படியே வச்சு நம்ம உள்ளே அழுத்தணும்னா ஆக்சுவலாக இதுவும் வந்து டேமேஜஸ்க்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஆனுவல் டிப் வந்து எப்படின்னு சொல்லி பொறுத்தலாம். நான் வந்து உங்களுக்கு 50 mm டிப் எடுத்துக்கிறேன். இந்த 50 mm டிப்பை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க புள்ளிங்களா ஆனுவல் நட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டா போதும். லாக் பண்ணிட்டு இதை இந்த வாக்கில் வச்சு அழுத்த ஆரம்பிச்சிங்க. இந்த ஆனுவல் நட்டை வந்து இப்படி அழுத்த ஆரம்பித்தாவே போதும், இது வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு போராக இருந்தாலும் சரி நம்ம இது இப்படி எடுத்து இந்த வாக்கில் தான் நம்ம உள்ளே விடணும். அது வந்து இப்படி ஒரு புல் அவுட் பண்ணி தான் நம்ம உள்ளே விடணும், ஓகேங்களா? இப்படி உள்ளே விட்டால் தான் இந்த இதுக்கும் அதாவது இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரையில் என்ன அழகுங்கிறத இப்படி மேலே வந்து நமக்கு இந்த இடத்துல காமிக்கும். இப்போ வந்து இது வந்து என்ன அளவில் இருக்குங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்.